ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கேம அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட அனிமேட்டட் மூவிய தான் பார்க்க போறோம். மைன்கிராஃப்ட்ன்ற கேம நீங்க ப்ளே பண்ணி பார்த்தது இல்லனாலும், அந்த மாரி கேம் இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இதுவரை நான் அந்த மைன்கிராஃப்ட்ன்ற கேம ப்ளே பண்ணியே பார்த்தது இல்ல. சோ அப்படி அந்த படத்துல என்னதான் இருக்குன்னு பார்த்தா, அந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லாவும், என்ஜாயபிளாவுமே இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த படத்த பார்க்க போறோம். சோ இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் தான் கோடையில வச்சுக்கிட்டு ஒரு மைன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அப்போ டோரா புஜ்ஜில வர ட்ரோல் மாதிரி ஒரு தாத்தா வந்து அந்த சின்ன பையனை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல சின்ன பசங்களுக்கு அலௌட் இல்ல. அப்போ அந்த தாத்தாவை பார்த்து பயந்து ஓடுற அந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோவே. அப்போ இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா இவரு தாங்க அந்த ஓடி போன சின்ன பையன் வளர்ந்து நம்ம ஹீரோவா நின்னுகிட்டு இருக்காரு. இவரோட பேரு ஸ்டீவ். அந்த ஸ்டீவ் வேற, இந்த ஸ்டீவ் வேற. என்னதான் அவர் அன்னைக்கு ஒரு நாள் அவர் லஞ்ச் பிரேக்ல அவரோட ஃபுட்ட பார்த்தா பொங்கல் மாதிரி ஒண்ண வச்சிருக்காங்க. அப்ப அந்த பொங்கலும் இப்ப கிளே மாதிரி இருக்கிறதுனால இவர் அந்த சின்ன வயசுல பார்த்த மைனை அந்த ஃபுட்டுல மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப எப்படியாவது நம்ம அந்த மைனுக்குள்ள போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அதே காஸ்டியூம்ல ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு அந்த மைன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அதே தாத்தா சாகாம மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சு ஓடி வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோ பயந்து ஓடி போகாம அந்த தாத்தா கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த மைனுக்குள்ள ஓடி வந்துடுறாரு. அப்போ அந்த மைனுக்குள்ள வந்துட்டு அவரு ரொம்ப எக்ஸைட்டா பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவரு கைக்கு 2 கிறிஸ்டல் பாக்ஸ் மாதிரி கிடைக்குது. அப்ப அது என்னதுறான்னு அது ரெண்டுத்தையும் இப்போ ஒன்னா வச்சா ஒரு போர்ட்டலும் ஓபன் ஆகுது. அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு அதுக்குள்ள போனா அதுக்குள்ளதான் அந்த மைண்ட் கிராஃப்ட்ன்ற உலகமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே கட்டங்கட்டமா தான் இருந்துகிட்டு இருக்கும், எல்லாரோட மூஞ்சியும் உட்பட. இப்ப அந்த உலகத்துக்குள்ள வந்துட்டு அங்க இருக்கிற உயிரினத்தெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த உலகத்துல நம்ம ஹீரோ என்ன நினைச்சாலுமே பண்ண முடியும். கைய காமிச்சா பாக்ஸ் பாக்ஸா ஒண்ணு உருவாக்கிக்கிட்டும் வருது. அப்ப அந்த பாக்ஸ் பாக்ஸா வரத வச்சுக்கிட்டே அவர் பல வீடுகளை அங்க விதவிதமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இப்படியே அவர் அந்த உலகத்துக்குள்ள சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும்போது நைட் ஆனாதான் இந்த உலகத்துல ஏதோ பிரச்சனையும் இருக்கிறதுன்றது அவருக்கு தெரிய வருது. இங்கன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போனா அவருக்கு முன்னாடி ஒரு ஓநாய் வந்து பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஓநாய்க்கு பக்கத்துல இருக்கிற எலும்பு துண்டை கொடுத்த உடனே அந்த ஓநாய் இப்ப நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுது. அப்ப கட் பண்ண நம்ம ஹீரோ அந்த ஓநாய் கூட சேர்ந்து பல பில்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு ஏன் ஒரு தீம் பார்க்கே செஞ்சு வச்சிருக்காரு. அதுக்கு ஸ்டீவ் வேர்ல்டுன்னு பேர் கூட வச்சிருக்காரு. அப்ப இந்த உலகத்திலேயே நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இல்லாம ஒரு வால் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த வால் என்ன ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கே அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பாக்ஸ திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன கல்லு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை தூக்கி போட்ட உடனே அந்த வால்லையும் இப்போ கரெக்டா பிக்ஸ் ஆயிடுது. அப்ப அந்த வாலோட ஹோல்ல இருந்து இன்னொரு போர்ட்டலும் ஓபன் ஆகுது. அப்ப அந்த போர்ட்டல் என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவோட ஓனாயும் அதுக்குள்ள ஓடி போயிருது. நம்ம ஹீரோ அந்த ஓனாயை காப்பாத்துறதுக்காண்டி அவரும் உள்ள போனா மைன்கிராஃப்ட்ல வேற ஒரு டைமென்ஷனுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற எல்லா உயிரினுமே பன்னி மூஞ்சில இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடமே நரகம் போல ரெட் கலர்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல அடிமை போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பன்னிங்கெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே என்ன இவனும் பார்க்க நம்மள போல இருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அதுங்க பாட்டுல அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னோட ஓனாயை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப இந்த பன்னிங்களுக்கு எல்லாம் தலைவியான இந்த குடுகுடு கிளவியை தான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பெரிய பன்னி தான் நம்ம படத்தோட வில்லியே. இவளோட பேரு மல்கோசா. இவ ஒரு பெரிய சூனியக்கார கிளவி. அப்ப அந்த சூனியக்கார கிளவியும் நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு என் பெட்டான ஓனா இதுக்குள்ள ஓடி வந்துருச்சு, அதை காப்பாத்த தான் நான் வந்தா அப்படின்னு சொன்னதும் எப்படி வந்தா அப்படின்னு அந்த சூனியக்கார கிளவி கேக்குறா. இதோ என் கையில இருக்கிற கிறிஸ்டலை பயன்படுத்தி தான் நான் இந்த உலகத்துக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் அந்த சூனியக்கார கிளவி அந்த கிறிஸ்டலை பார்த்த உடனே அவளோட அடிமைகள் பண்ணிய வச்சு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண சொல்றா. அப்ப அந்த கிறிஸ்டலை அந்த கிளவி வந்து அவளோட மந்திரக்கோல்ல வச்சு நம்ம ஹீரோ இதுவரை இருந்தாரு பாத்தீங்களா ஒரு உலகத்துல, அந்த உலகத்தை இப்ப அந்த சூனியக்கார கிளவி பாத்துக்கிட்டு இருக்கா. ஓ இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோவும் அவரோட ஓனாயும் ஒரு சிறைக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு. அப்ப அந்த ஓனாய் கிட்ட பக்கத்துல இருக்கான் பாத்தியா, அவங்கிட்ட தான் சாவி இருக்கு, அதை எப்படியாவது எடு அப்படின்னு சொன்னதும் அந்த
ஓநாயும் இப்ப தந்திரமா அந்த சாவியை எடுத்துருது. இப்ப கட் பண்ணா 2 பேருமே இப்ப ஓடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பன்னிங்கெல்லாம் அவங்க 2 பேரும் தப்பிச்சு போறாங்க அப்படின்னு துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப எப்படியும் நம்மளால ஓடி போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு அவரோட ஓநாய் கிட்ட அந்த கிறிஸ்டலை கொடுத்து விடுறாரு. இந்த கிறிஸ்டல் எப்படி நம்ம ஹீரோ கைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஓநாயும் தப்பிக்கும் போதே அந்த கிழவி கிட்ட இருந்து அந்த கிறிஸ்டலை திருடிட்டு தான் ஓடி வந்திருக்காங்க. இப்ப அந்த ஓநாய் கிட்ட இந்த கிறிஸ்டலை நீ எப்படியாவது என்னோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட அந்த ஓநாயோ அதை வாயில கவி ஓடி போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வந்து மைன்கிராஃப்டோட நல்ல உலகத்துக்கு வந்துருச்சு. அப்ப அப்படியே அங்க இருக்கிற இன்னொரு போர்ட்டலை பயன்படுத்தி எர்த்துக்கும் வந்துருது. அப்ப அந்த போர்ட்டலை பயன்படுத்தி பின்னாடி துரத்திட்டு வர பன்னிங்களும் ஓடி வந்துடுது. ஆனா சூரிய வெளிச்சம் அந்த பன்னிங்க மேல பட்டதும் அந்த பன்னிங்களோட தோல் எல்லாம் வெந்து போறதுனால அதுங்க பயந்து பின்னாடியே மறுபடியும் ஓடி போயிருதுங்க. அப்ப அந்த ஓநாயும் இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டு கட்டிலுக்கடியில அந்த கிறிஸ்டலை வச்சு இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ்டலை தெரியாத்தனமா கீழே போட்டுருது. அப்ப அந்த கிறிஸ்டலும் இப்போ பழையபடி தனித்தனியா இருந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த போர்ட்டலும் இப்போ கட் ஆயிடுது. அப்ப அந்த ஓநாயி இப்போ ஒரு மலை மேல ஏறி நின்னு ஊள விடுது. அப்படியே இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே இப்போ ஒரு காருக்குள்ள அட நம்ம அக்வாமேனை தாங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரு தான் நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ. இவரோட பேரு கேரிசன். நம்ம ஹீரோ வந்து ஒரு கேம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு வராரு. அப்போ அவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லெட்டரும் வருது, கூடிய சீக்கிரம் நாங்க உங்க கடையை க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு. இப்ப அதை பார்த்து ரொம்பவே வெக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப கேரிசனும் அவரோட கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. சரி அதுல ஏதாச்சும் நம்ம கடைக்கு உதவுற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கான்னு அதுல பிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க நிறைய பேர் அந்த பொருளை எனக்கு வேணும் அப்படின்னு பிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆக்ஷன்ல நம்ம ஹீரோவே அதிக பணத்துக்கு அந்த பொருட்களை எல்லாம் வாங்குறாரு. அப்ப ஆசையா அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள சும்மா குப்பை தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த குப்பைகளோட குப்பையா அந்த கிறிஸ்டல் பாக்ஸும் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்த கேரிசனுக்கு ரொம்பவே மன உடைச்சல் ஆகி அங்க இருக்கிற பாதி பொருளை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்தவங்களும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கைக்கு கிடைக்கிறத மட்டும் கார்ல போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அக்கா தம்பி 2 பேருமே ஒரு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மா இறந்து போனதுனால சிட்டி லைஃபை விட்டு அவங்களோட சொந்த ஊருக்கே இப்போ ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அக்காவோட பேரு நட்டாலியா, தம்பியோட பேரு ஹென்றி. அப்போ அவங்க 2 பேரும் சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களும் வெல்கம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட பேரு டான். இவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஜூ வைக்கணும்ன்ற ஆசை இருந்துகிட்டு இருக்கு. அதுக்காண்டிதான் இவங்க இப்போ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அக்கா தம்பிக்கு இவங்களோட ஊர் சொந்த ஊராவே இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால இவங்களுக்கு அவ்வளவா இன்னும் செட் ஆகல. அப்ப ஹென்ரிக்கு சயின்ஸ் மேலேயும் கேம் மேலேயும் ரொம்ப ஆசை இருக்கிறதுனால அட நம்ம ஊர்லயே கேம் ஷாப் இருக்கா அப்படின்னு அதுக்குள்ள போய் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கட் பண்ணா ஹென்றி வந்து இப்போ ஸ்கூல்ல கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஹென்ரியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹென்ரிக்கும் இப்ப சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சயின்ஸ் லேப்ல இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டன் எடுத்துட்டு வந்து அது பின்னாடி சில சிலிண்டர்லாம் வச்சு இப்ப இந்த ஸ்கெலிட்டனை பறக்க விட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்ப அங்க இருக்கிற சாரோட ஒத்துழைப்புல இப்ப அந்த ஸ்கெலிட்டனையும் லான்ச் பண்றான். அந்த ஸ்கெலிட்டனை இப்ப நல்லா பறந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அதோட ஸ்டெபிலிட்டியில இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபேக்டரி மேல மோதுது. அந்த ஃபேக்டரியில தான் ஹென்ரியோட அக்காவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னடா சத்தம் அப்படின்னு அந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கிறவங்களுமே ரொம்ப பயந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கூல்ல அந்த ப்ரொஃபசர் இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு பயந்து ஓடி போயிடுறாரு. அப்ப கட் பண்ண அந்த ஸ்கூலோட எச்எம் வந்து ஹென்றி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகிட்ட, கண்டிப்பா உன் பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன்ஸ் யாராவது வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதால யாரை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு ஹென்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் ஹென்ரிக்கும் ஒரு ஐடியா வருது. அந்த கேம் ஷாப்ல ஒருத்தரை பார்த்தமே அவரை போய் கூப்பிடலாம் அப்படின்னு இப்ப கேரிசன் முன்னாடி ஹென்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என் ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதுல என்னோட கார்டியனை கூட்டிட்டு வர சொன்னாங்க, நீ என் கார்டியனா வருவியா அப்படின்னு கேட்டதுக்கு யாரா நீ, நாளா வர முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹென்ரியும் நான் அதுக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே காசு தந்தா நான் உனக்கு கார்டியனா வரேன் அப்படின்னு சொன்னதும் இப்ப அந்த ஸ்கூல் எச்எம் வந்து கேரிசன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவனை இனிமேட்டு அப்படி பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு கேரிசனும் ஹென்றி கிட்ட இனிமேட்டு நீ அப்படி பண்ணா தொலைச்சிருவான் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு கார்ல கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப கேரிசன் வந்து ஹென்றி அவரோட கேம் ஷாப்புக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹென்றி வந்து அந்த கிறிஸ்டல் பாக்ஸ பாத்துடுறாரு. அப்ப இது என்னது ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு கேரிசனும் அட இன்னமா அந்த பெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு பேட்டரியே போகாதுன்னு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்துல ஹென்றி வந்து அந்த கிறிஸ்டல் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அந்த மைன் பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பாக்ஸ் தான் அந்த மைன் பக்கமா இழுத்து வந்துகிட்டு இருக்க அவனை. அப்ப அவன் கூடவே கேரிசனும் அந்த மைன்குள்ள போறாரு. இத அந்த ஓனாயும் தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த 2 பேரும் அந்த மைன்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற போர்ட்டலை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த மைன்குள்ள எப்படிடா இது உருவாச்சு அப்படின்னு. அப்ப கரெக்டா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. ஹென்ரியோட அக்காவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் அந்த மைன்குள்ள வந்துடுறாங்க. அப்ப நீங்க 2 பேரும் இந்த இடத்துல என்னடா பண்றீங்கன்னு நட்டாலியா கேட்டுக்கிட்டு
வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ்டல் பாக்ஸ் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள நல்லாவே இழுத்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த 4 பேருமே அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ உள்ள போன அந்த 4 பேரும் பயங்கர ஆச்சரியமா அந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா அந்த சூனியக்காரி இருக்கிற இடத்த தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ வந்து அவளோட அடிமை பணிகளை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் பாக்ஸுக்கான ஹாலோகிராம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த சூனியக்கார கிளப்பியும் ஒரு ஐடியா பண்றா. ஸ்டீவ் செல்லமா வளர்த்த ஓனாய் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதோட பெல்ட் கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா, அதை வச்சு இவனை மிரட்டலாம் அப்படின்னு இப்ப ஸ்டீவ் கிட்ட அந்த சூனியக்கார கிளவி வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கா. நீ மறுபடியும் வந்த இடத்துக்கே உன்னை போக அனுமதிக்கிறேன், ஆனா எனக்கு அந்த கிறிஸ்டல் பாக்ஸ் வேணும் அப்படின்னு அந்த கிளவி கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் தர முடியாது, நான் செத்தாலும் இங்கே சாவுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை கேட்கிற சூனியக்காரியும் நான் உன்னை எப்பயுமே கொல்ல மாட்டேன், ஆனா நீ செல்லமா வளர்த்த பத்தியா ஓனாய், அதை நான் கண்டிப்பா கொன்னுடுவேன் அப்படின்னு பெல்ட்டை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அதை பார்த்த உடனே ஸ்டீவும் வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்போ அப்படியே இப்போ கேரிசன் இருக்கிற இடத்த தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 4 பேரும் இந்த உலகம் ரொம்பவே வித்தியாசமா இருக்குது, நம்ம எப்படியாவது நம்ம உலகத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல சடனா ராத்திரியுமே ஆகிடுது. நம்ம ஸ்டீவோட ஓனாயும் இந்த இடத்துக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஹைட்டான பகுதியில பயங்கரமா ஊளையிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அதை பார்த்த டானாக்காவும் என்ன அதுக்குள்ள இந்த உலகத்துல இருட்டாயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க 4 பேர் காதுலயுமே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இது என்னடா சவுண்டா அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, ராத்திரி நேரத்துல மட்டும் வந்து வேட்டையாடுற இரவாடிகள்ன்ற ஒரு குழு வந்து இப்ப நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த 3 பேத்தையுமே சாவடிக்க பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்ப அதை பார்த்து அந்த 4 பேரு இப்ப தெரிச்சு ஓடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப போய்கிட்டு இருக்கும்போது கேரிசன் வந்து ஒரு பள்ளத்துல கீழே விழுந்துடுறாரு. அப்ப ஹென்றி அவரோட அக்கா அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க 3 பேரும் கண்ணு முன்னு தெரியாம ஓடி போய்கிட்டு இருக்கும் போதே ஹென்றி வந்து தெரியாம ஒரு மரத்துல மோதிடுறான். அவன் மோதின உடனே அந்த மரத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாகம் மட்டும் சின்ன கல்லு மாதிரி ஆகிடுது. அப்ப அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான், இது என்ன அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அதை கையில எடுத்துக்கிட்டு இப்ப தரையில போட்டா அந்த இடம் மட்டும் பெரிய மரத்துண்டா மாறிடுது. இப்ப ஹென்ரிக்கும் இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அதே சமயத்துல கேரிசனை பார்த்தா அந்த இரவாடிகள் வந்து மேல இருந்து அம்பு விட்டு கேரிசனை சாவடிக்க பாக்குறாங்க. அப்போ கேரிசனுக்கு கிடைச்ச ஒரு மண்வெட்டியை வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற சோத்துல குத்துனா அது பட்டு பட்டு பட்டுன்னு உடஞ்சுகிட்டு வருது. அப்ப உடனே அவன் அந்த இடத்துல ஒரு வீடும் பட்டு பட்டுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஜாம்பிஸ்டா இருந்து தப்பிக்கிற பயத்துல அந்த க்ளோ ஆகுற அந்த கிறிஸ்டல் பாக்ஸ தெரியாத்தனமா கீழே போட்டுடுறான். அப்ப அந்த இரவாடிகளும் எங்கடா போனாங்க அப்படின்னு பொறுமையா அந்த ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப கேரிசனும் அந்த இரவாடிகளுக்கு தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேல வந்துடுறாரு. அப்ப அதுங்க எல்லாம் போயிடுச்சான்னு பொறுமையா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி புதுசா ஒரு உயிரினம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அது வர்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஆத்தி நம்ம செத்தண்டா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்காம பட்டுன்னு ஒரு அடி அடிச்ச உடனே அந்த பின்னாடி வந்த உயிரினத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாயில இருந்து நெருப்பு வர மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு இங்க நடக்க போதுறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த உயிரினம் அப்படியே பட்டுன்னு வெடிச்சு சதறிடுது. அதனால நம்ம ஹீரோவும் தூரமா தள்ளி கீழே விழுறாரு. இது அங்க இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே தெரிஞ்சு நம்ம ஹீரோவை அடிச்சு சாவடிக்கிறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது ஹென்றி கட்டுன ஒரு கட்டடத்துக்கு மேல எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹென்றி நம்ம கேரிசனை பாத்துக்கிட்டு இந்த பக்கமா வா இந்த பக்கமா வா அப்படின்னு கை காமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கேரிசனும் அவங்க இருக்கிற பக்கமா பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது கீழே கிடக்கிற அந்த கிறிஸ்டல் பாக்ஸா பாத்துடுறாரு. அப்ப அதை எடுத்துக்கிட்டு அதை கையில வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இரவாடிகளும் அவங்க கிட்ட இருக்கிற அம்ப வச்சு அந்த கிறிஸ்டல் பாக்ஸா அடிச்சு நொறுக்கிடுறாங்க. அதனால இப்போ அவங்களோட உலகத்துக்கு போற போர்ட்டலும் இப்ப கட் ஆகிடுது. அப்ப அந்த 2 கிறிஸ்டல்ல ஒரு கிறிஸ்டல் தானே அது உடைச்சிருக்கு, மிச்சம் ஒண்ணு நல்லா தானே இருக்கு அப்படின்னு அதை எடுத்து பேண்ட் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ எப்படி உள்ள போறதுன்னு தெரியாம அந்த சவுத்து பக்கத்திலே நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஜாம்பிங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்ற போது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வெடிச்சு சிதறிச்சு பாத்தீங்களா ஒரு உயிரினம், அது அந்த பில்டிங் பக்கத்துல வந்து வெடிச்சிருது. அதனால இப்போ அந்த பில்டிங்குள்ளேயும் ஓட்டை விழுந்துருது. அந்த ஓட்டை வழியா நம்ம ஹீரோவும் மேல வந்துடுறாரு. அப்ப கேரிசனே அந்த வழியா மேல வந்தா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஜாம்பிஸ் மட்டும் வராதா, அதுங்க எல்லாம் அந்த பில்டிங் மேல ஏறி அந்த 4 பேரையும் இப்ப கடிக்கலான்னு வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம தலைவனோட என்ட்ரியே. ஸ்டீவ் அந்த பில்டிங் மேல வந்து அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸுமே புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படி அவர் எல்லா ஜாம்பிஸையும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சடனா அந்த இடத்துக்கு சூரியனும் வந்துருது. சூரியன் வந்த உடனே மிச்சம் இருக்கிற எல்லா ஜாம்பிஸுமே எரிஞ்சு சாம்பலா போயிடுதுங்க. இப்ப வந்து ஸ்டீவை பார்த்து ஹென்ரியும் கேட்டுக்கிட்டு இருக்கான், நீங்க யாரு அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட பேர் தான் ஸ்டீவ், எங்க என்னோட டெனிஸ் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு யாரு டெனிஸ் அப்படின்னு கேக்குறாங்க. டெனிஸ் வந்து யாருன்னா அந்த ஓனாயோட பேர் தான் ஸ்டீவ் வந்து டெனிஸ்னு வச்சிருக்காரு. அப்ப நாங்க யாரையும் பார்க்கல, இந்த பாக்ஸால தான் நாங்க இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பாக்ஸை நீங்க தான் இப்போ வச்சிருக்கீங்களா, மரியாதையா அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நாங்க தர முடியாது, இது இல்லாட்டி மறுபடியும் நாங்க பூமிக்கு போக முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரே ஒரு கிறிஸ்டல் பாக்ஸ் தான் இருக்குது, இன்னொன்னு எங்க அப்படின்னு
கேட்டதுக்கு இன்னொன்னு தெரியாதனமா உடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப அது இல்லாம நீங்க எப்படி மறுபடியும் பூமிக்கு போவீங்க அப்படின்னு ஸ்டீவ் கேட்டதுக்கு அதான் எங்களுக்கும் தெரியல அப்படின்னு அந்த 4 பேரும் சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். இந்த கிறிஸ்டலோட அவுட்டர் கேஸ் வந்து எனக்கு இருக்கிற இடம் தெரியும். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அவுட்டர் கேஸை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டா அதுக்கப்புறம் பூமிக்கு போற போர்ட்டல் ஓபன் ஆகிடும். நீங்க அதுல 4 பேரும் பூமிக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வச்சிருக்கிற கிறிஸ்டலை எனக்கே கொடுத்துடணும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டதுக்கு கேரிசனும் இப்போ நாங்க 4 பேருமே பூமிக்கு போயிட்டா இந்த கிறிஸ்டலை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப சரி வாங்க நம்ம எல்லாரும் அந்த அவுட்டர் கேஸை தேடி போகலாம் அப்படின்னு இப்போ அந்த 5 பேருமே கிளம்புறாங்க. அப்போ அப்படியே இப்போ ஸ்டீவ் வந்து அந்த 4 பேத்தையும் பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு கூட்டிட்டு வராரு. இப்ப அங்க இருக்கிற மக்கள்களும் புதுசா வர மனிதர்களை பார்த்து வெல்கம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கேரிசன் ஹென்ரிக்லாம் பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல கூட மனுஷங்க எப்படி எல்லாம் வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த வில்லேஜே ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது நட்டாலியா ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப நீ பயந்து கத்துற அளவுல இங்க ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இவங்க வந்து இந்த வில்லேஜோட பாதுகாவலர்கள். இவங்களோட பேரு ஜெயிண்ட் மேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டீவ் வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற அவரோட வீட்டுக்கு அந்த 4 பேத்தையுமே கூட்டிட்டு போறாரு. அப்ப ஸ்டீவ் வந்து அவரோட வீட்டுல பாதுகாப்புக்காண்டி ஏகப்பட்ட வெப்பன்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுலதான் நமக்கு தேவையான பொருட்களை வச்சு மேல அடிச்சா ஒரு வெப்பன் உருவாகும் அப்படின்னு சொன்னதுக்கு ஹென்றி வந்து அப்படியா, அப்ப நான் அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறான். பண்ணிக்கப்பா அப்படின்னு ஸ்டீவும் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்ப ஹென்றி பூமியில இருந்து எடுத்துட்டு வந்த சில பொருட்களை அந்த பாக்ஸ் மேல வச்சு அடிச்ச உடனே ஹென்றிக்கு இப்போ ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனும் ரெடி ஆகிருச்சு. அதை பார்த்து ஸ்டீவ் வந்து நீ ரொம்பவே திறமசாலியா இருக்கிய, பரவாயில்லடா அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப இப்ப அந்த சூனியக்கார கிளவியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ வந்து எங்க அனுப்புனவனை இன்னும் ரிட்டர்ன் ஆகலையே அப்படின்னு அங்க உள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பண்ணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நீ போய் அவனை கண்டுபிடிச்சிட்டு அடிச்சு இழுத்துட்டு வா. அவ சொன்னா கேட்க மாட்டான் போல, அவனை மறுபடியும் சிறையிலேயே போட்டுடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆக்ரோஷமான பண்ணிகளை ஸ்டீவ சிறை பிடிக்கிறதுக்காண்டி அனுப்பிச்சு விடுறா. இப்ப அனுப்புன பண்ணி கூட்டமும் அந்த வில்லேஜை கண்டுபிடிச்சு அந்த இடத்தையே உடைச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. எங்க இங்க எஜமா அனுப்புன ஆள் இன்னும் வரல, நாங்க அவனை சிறைப்பிடிக்க போறோம் அப்படின்னு அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லா இடத்தையுமே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்குதுங்க. அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோவோட டீம் வந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு பொறுமையா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவான கேரிசன் வந்து கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும்ன்ற மாதிரி அவர் மாசா ஒரு டயலாக் பேசிட்டு அங்க வர பெரிய பண்ணி அடிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பெரிய பண்ணி வந்து நம்ம ஹீரோவா அடிச்சு புரட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப கேரிசன் யாராச்சும் என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஜெயின்ட்மேன் வந்து அந்த முன்னாடி நிக்கிற பெரிய பண்ணிய ஒரே ஒரு அடி அடிச்ச உடனே அந்த பண்ணியும் பறந்து போய் கீழே விழுது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சதுனால நட்டாலியாவும் டானும் ஒரு பக்கம் ஓடி போய்கிட்டு இருக்காங்கன்னா ஸ்டீவ் வந்து கேரிசனோட முதுகை மேல பயணம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. இப்ப அந்த 3 பேரும் போறத பின்னாடி வர பண்ணிங்களும் பார்த்து பேராஷூட்ல ஃபாலோ பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. அப்ப அந்த பண்ணிங்க கிட்ட இருந்தோ அந்த 3 பேரும் எப்படியோ சேஃபா டேக்கிள் பண்ணி ஒரு வழியா அந்த 3 பேரும் சேஃபா லேண்ட் ஆகிடுறாங்க. இப்ப அந்த பக்கம் வில்லேஜ்ல நட்டாலியாவும் டானும் பண்ணிங்க துரத்தாதபடி ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. இப்ப மறுபடியும் அந்த 3 பேரை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேரிசன் வந்து ஸ்டீவ் கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அந்த பண்ணிங்களை நம்மள சாவடிக்க பாக்குதுங்க அப்படின்னு. அப்போதான் ஸ்டீவ் நடந்த எல்லா உண்மையும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மல்கோசான்ற ஒரு பெரிய சூனியக்கார கிழவிக்கு இந்த கிறிஸ்டல் பாக்ஸ் வேணும், அது வேணும்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவா, அதுக்கு முன்னாடி உங்களை எப்படியாவது பூமிக்கு வழி அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே இப்போ இந்த இடத்துல கட் பண்ணா சூனியக்கார கிழவி கிட்ட அந்த ஜெயிண்ட் மேன் வந்து ஒரு பெரிய பண்ணி அடிச்சிச்சு பாத்தீங்களா, அந்த பண்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான், சாரி என்னால அவனை கொண்டு வர முடியல, எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த சூனியக்காரியும் இன்னுமேட்டு உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல, எங்கடா என்னோட சிசிய புள்ள அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டதுக்கு இப்ப அந்த பண்ணியோட ஒரு கேட்ல இருந்து ஒரு ராட்சச பண்ணி கோவத்தோட வெளியே வருது. இதோட பேரு கிரேட் ஹல்க்னு சொல்றாங்க. அப்ப அது வரும்போதே சுத்தி இருக்கிற எல்லா பண்ணிகளையுமே நெருப்பு குழம்புல தள்ளி விட்டு தான் ஓடி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதோட பவரை காட்டுறதுக்கு கையில ஒரு டிவைஸ் மாதிரி போட்டிருக்கு. அதை வச்சு ஒரு செகண்ட்ல பக்கத்துல இருக்கிற பண்ணிய கிரில்லா மாத்தி விட்டுருது. அப்ப அதை பார்த்து அந்த சூனியக்கார கிளவியோ டே ஜெயிண்ட் ஹல்க் நீ தாண்டா போய் அவனை கூட்டிட்டு வரணும், அது உன்னாலதான் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிரேட் ஹல்க்கும் ஒரு பயங்கர ரோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே இப்போ நட்டாலியாவும் டானும் இருக்கிற இடத்த தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் ராத்திரி நேரம்ன்றதுனால அங்க இருக்கிற இரவாடிகளையும் சாம்பிங்களையும் அந்த 2 பேருமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி டெனிஸும் வந்து கோபமா நின்னுகிட்டு இருக்கு. அப்போ டான் வந்து கீழே கிடக்கிற எலும்பு துண்டை பார்த்து இப்போ டெனிஸ்க்கு கொடுத்த உடனே டெனிஸ் இப்போ இவங்க 2 பேத்துக்கும் ஃப்ரெண்டா மாறிடுது. இப்போ டெனிஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்தையுமே ஒரு இடத்த நோக்கி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பக்கம் ஸ்டீவ் வந்து அவங்க 2 பேத்தையுமே அந்த கிறிஸ்டலோட அவுட்டர் பாக்ஸ் கிடைக்கணும் ஒரு இடத்த நோக்கி கூட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்குமே வந்து சேர்றாரு. அப்போ வரும்போது ஸ்டீவ் அவங்க 2 பேத்துக்குமே அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இந்த இடத்துல நிறைய ஆபத்துக்கள்லாம் இருக்கும், சோ பார்த்து வாங்க அப்படின்னு. அப்ப ஸ்டீவ் இப்படி சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள
இடத்துக்குள்ள அதுக்குள்ள கேரிசன் பாத்தீங்கன்னா ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டாரு. அப்போ அவருக்கு மேல முற்செடிகள்லாம் குத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து ஓடி போனா அங்க ஒரு ஜெல்லி மாதிரி கேரிசனை புடிச்சு தள்ளுது. அப்படியே நம்ம கேரிசனும் பறந்து போய் மண்டையாலே ஒரு லிவர் ஆக்டிவேட் பண்றாரு. அதனால இப்போ பக்கத்துல உள்ள ஒரு டோர் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வைரங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை எந்திரிச்சு வந்து கேரிசனும் பார்த்து அதுல பாதி தங்கத்தை எடுக்கலான்னு பாக்கெட்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு வெளியே ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா செவுத்த உடைச்சுக்கிட்டு அந்த கிரேட் ஹல்க்னு ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, அது இவங்களை தேடி கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து இவங்களை இப்ப துரத்திக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டாண்டா தடியா, வண்டி எடுங்கடா அப்படின்னு அந்த 3 பேரும் ஜங்கல் ரஷ்ல வர கேம் மாதிரி 2 பெட்டியில ட்ராக்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடியே அந்த கிரேட் ஹல்க்கும் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. எப்படியோ ஒரு வழியா அந்த 3 பேருமே அந்த கிரேட் ஹல்க் கிட்ட இருந்து இப்போதைக்கு தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அப்ப அடுத்து நம்ம போக போற இடம் தான் ரொம்பவே முக்கியமான இடம். அதுக்கு நம்ம நல்லா பிளான் போட்டுக்கிட்டு தான் உள்ள போகணும், இல்லாட்டி செத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டீவ் வந்து இப்போ ஒரு பிளான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்குள்ள போனா கண்டிப்பா ரிங்குக்குள்ள நம்ம சண்டை போடுற மாதிரி நிலைமை உருவாக்கும். நான் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருக்கேன். ஆனா நான் தனியா இருந்ததுனால என்னால அதை எடுக்க முடியல. ஆனா இந்த வாட்டி நம்ம 3 பேர் இருக்கோம். சோ கண்டிப்பா அந்த அவுட்டர் கிறிஸ்டலை நம்ம எடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேரிசன் வந்து ரிங்குக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நான் மத்தவங்களெல்லாம் டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹென்றி நீ மட்டும் தான் போய் அந்த அவுட்டர் கிறிஸ்டல் எங்க இருக்குன்னு தேடி எடுக்கணும். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த இடத்துல நிறைய தீய சக்திகள்லாம் இருக்கும். அது உன் மைண்ட கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கெல்லாம் நீ தளர்ந்து போகாம தைரியமாவே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அவுட்டர் கிறிஸ்டல் இருக்கிற இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்குள்ள போன உடனே ஹென்றி தனியா அந்த அவுட்டர் கிறிஸ்டலை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போயிடுறான். இப்ப கட் பண்ண கேரிசன் வந்து ஒரு ரிங்குக்குள்ள இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஸ்டீவ் அந்த ஸ்டேஜோட கார்னர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப கேரிசனுக்கு முன்னாடி ஒரு கோழி நின்னுகிட்டு இருக்கு. நான் இது கூட தான் சண்டைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த கோழிக்கு மேல ஒரு பெரிய பாக்ஸ கீழே இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் அந்த கோழி மேல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் முறைச்சுக்கிட்டு நம்ம கேரிசனை பிடிச்சி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல அவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஹென்றி வந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸா திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அப்படி அந்த ஒவ்வொரு பாக்ஸா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ்டலோட அவுட்டர் பாக்ஸுமே கிடைச்சிருது. அப்போ அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீவ் சொன்ன மாதிரியே அந்த தீய சக்தியுமே வந்துருது. அப்போ அது நம்ம ஹென்ரியோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீவ் சொன்ன மாதிரியே அவனோட நம்பிக்கையை இழக்காம அந்த தீய சக்தி கூட சண்டைக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த தீய சக்தியுமே இப்போ அழிஞ்சிருது. அப்போ ரிங்ல கேரிசனும் அந்த சின்ன குழந்தைய அடிச்சு வின் பண்ணிடுறாரு. அதனால அந்த ரிங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் போது ஒரு கட்டத்துல அந்த பாம்பும் வெடிக்குது. அப்போ அவங்க நின்னுகிட்டு இருக்கிற பிரிட்ஜே சுக்குநூறா ஆகுது. அந்த பாம்பு அடிச்ச அதிர்வுனால நம்ம ஸ்டீவ் இருக்கிற பேராஷூட்டும் காத்துக்கு பறந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்படியே அவங்க 2 பேரும் பறந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க மரத்துல இடிச்சு தரையில விழுந்த உடனே மயக்கம் போட்டுடுறாங்க. அப்போ இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ஸ்டீவ் டேனிஸ் வந்து நாக்கால நக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்டீவும் கண்ணை முடிச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்துல பார்த்தா அந்த டான் அக்காவும் இருக்கிறாங்க. அப்ப நீங்க தான் என்ன காப்பாத்துனதா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கிற வீட்டையே நான் தான் கட்டுனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள நட்டாலியாவும் டானும் கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த சூனியக்காரி வேற அந்த பாலை வெடிச்சு சிதறதுக்கு முன்னாடியே அவளோட மந்திரக்கோலை வச்சு அந்த கிறிஸ்டல் கிளாஸையும் புடுங்கிக்கிட்டா. இப்ப அந்த கிறிஸ்டல் பாக்ஸ கையில வச்சுக்கிட்டு அங்க உள்ள அடிமை பண்ணி கிட்ட கொடுக்கறா. அந்த பண்ணியும் அந்த வில்லி இதுவரை இருந்தா பாத்தீங்களா ஒரு டைமென்ஷன்ல, அது ஓபன் பண்ற போர்ட்டலுக்கு மேல அந்த கிளாஸ கொண்டு போய் வைக்கிறா. அதனால இப்போ அந்த உலகமே இப்போ இருள்மயமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம் இருந்தா இந்த பண்ணிங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் இந்த உலகத்தையே இருளாக்க பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரத்துல அதுக்கு ஒரே வழி அவங்க கூட போர் செய்யறதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 4 பேத்துக்கு தேவையான வெப்பன்ஸை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட டீமுக்கு துணையா அந்த ஜெயின்ஸ் மேனையும் நிறைய பேரை கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் அந்த பண்ணிங்களும் மறுபக்கம் அந்த ஜெயின்ஸ் மேன் எல்லாருமே போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜெயின்ட் மேனுக்கு முன்னாடி இந்த பண்ணிங்கெல்லாம் ஜுஜிப்பில எல்லாரையுமே போட்டு பொளந்து கட்டிக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ என்னடா உங்களாலதான் அடிக்க முடியுமா, எங்களாலேயே முடியும்டா அப்படின்னு அந்த கிரேட் ஹல்கை இப்ப அந்த சூனியக்காரி இறக்கி விடுறா. அப்போ ஒரு பவரான ஜெயின்ட் மேனுக்கும் கிரேட் ஹல்க்குக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டையில கிரேட் ஹல்க் ஒரே ஒரு அடி அடிச்ச உடனே அந்த ஜெயின்ட் மேனும் பறந்து போய் கீழே விழுது. அப்போ அடுத்து அந்த கிரேட் ஹல்க் வந்து இப்ப நட்டாலியாவை அட்டாக் பண்ணலான்னு வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இப்போ குறுக்க பூந்த நம்ம டான் வந்து முடிஞ்சா எங்களை டிஃபீட் பண்ணிட்டு அடுத்து நீ அவ மேல கை வைடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டானிஸ் வந்து அதுங்களோட இனத்துல பல பேரை கூட்டிட்டு வந்துட்டு அந்த கிரேட் ஹல்க் கூட இப்போ சண்டைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி கேரிசன் அந்த இடத்துக்கு ஒரு பேராஷூட்ல வந்து நம்ம ஹென்ரிய காப்பாத்திடுறாரு. அப்ப நான் வந்துட்டல, இதுக்கு மேல நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அதுங்களோட பேராஷூட்லயே வச்சு அந்த போர்ட்டலுக்கான அந்த பில்டிங்கே அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதனால அந்த கிறிஸ்டல் பாக்ஸும் இப்ப கீழே விழுந்துருது. அது கீழே விழுந்த உடனே அந்த இடம் ஃபுல்லா இப்போ சூரிய வெளிச்சம் பரவிக்கிட்டு இருக்கு. சோ சூரிய வெளிச்சம் வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அங்க இருக்கிற
மொத்த பன்னிகளுமே வெந்து சாம்பல் ஆயிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப கடைசியில இந்த சூனியக்கார கிழவியுமே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறா. அத நம்ம ஸ்டீவ் வந்து ரொம்பவே திமிரா பாத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி நீ இந்த உலகத்தை ஆள மாட்டேன்னு நான் சொன்னேன்ல, அது நடந்துருச்சு பாத்தியா அப்படின்னு. அப்ப அப்படியே இப்போ அந்த உலகமும் இப்போ பழைய நிலைமைக்கே மாறிடுது. அப்ப டேனிஸ் கிட்ட ஸ்டீவ் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் இந்த இடத்துலயே இருந்தா வேற ஏதாவது பிரச்சனை வந்துரும். சோ நானும் என்னோட உலகத்துக்கே போயிடுறேன். அடிக்கடி ஆனா உன்னை வந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அந்த 5 பேருமே அந்த போர்ட்டல் வழியா பூமிக்கு வந்துடுறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே என்னென்ன நினைச்சாங்களோ அது மாதிரியே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். சோ ஹேவ் a great day.